பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா, நம்முடைய பரம தகப்பன், உங்களுக்கும் எனக்கும் அவர் பரம தகப்பனாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கிற தகப்பன் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் நம்மோடு இருப்பாங்க, நம்மை காப்பாற்றுவாங்க, நம்மோடு கூட வாழ்ந்து கடைசியிலே தங்களுக்கு உண்டான வயது மூப்பின் காரணமாக நோய்வாய்ப்பட்டால் நம்மை விட்டு கடந்து போய் விடுவார்கள், ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள். நேற்று மீண்டும் மாறாமல் எப்பொழுதும் எல்லாருக்கும் தகப்பனாக இருந்து பராமரிக்கிறவர் ஒருவர் இருக்கிற அவர் தான் பரமபிதா, பிதாவாகிய தேவன். நாளை கூட அவர் யெகோவா என்கிற நாமத்தில் முதல் அழைக்கப்பட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த யெகோவா தேவனை தன்னுடைய பிதா என்று, அப்பா என்று அழைத்தது போல நீங்களும் அப்பா பிதாவை என்று கூப்பிடுங்கள், நீங்கள் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த யெகோவா தேவனை நம்முடைய அப்பாவாக அறிமுகப்படுத்தினார். அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமையை வாங்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எப்படி வாங்கி கொடுத்தார்? அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக பட்ட பாடுகளினாலே அவர் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி பிதாவினிடத்தில் உரிமையோடு பேசக்கூடிய, உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பொருளாதாரர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை, உங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் எப்படியாவது அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்க வேண்டும். அவங்க நினைக்கிறத வாங்கி கொடுக்கணும், கேட்டதையும் வாங்கி கொடுக்கணும், கேட்காததையும் வாங்கி கொடுக்கணும். அவங்க வேண்டிய அவங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போகிறோம் என்று நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் அப்படி செய்கிறோம். அதை காட்டிலும் நீங்களே இந்த பொல்லாதவர்களாகிய உங்கள் உலக பிரகாரமான தகப்பனே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை, எதிர்காலத்துக்கு தேவையானதை, படிப்புக்கு தேவையானதை, குடும்பத்துக்கு தேவையான, பிள்ளைகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், என்னென்னமோ பண்ணி கொடுக்குறோம். ஆகவே எப்படியாவது என்னுடைய மகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எதை தியாகம் பண்ணுகிறோம். அதே போல் அவர்களுக்காக நாம் உழைக்கிறோம். நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படுறோம். அதுபோல் அதை காட்டிலும் நம்முடைய பரம தகப்பன், நீர் தான் என்னுடைய தகப்பன், நீர் தான் என்னுடைய தாய், நீர் தான் எனக்கு இந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக உங்கள் பரம தகப்பன், என்னுடைய பரம தகப்பன் உதவி செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அதுக்காகத்தான் இந்த வசனத்தை சொல்கிறார். நீயே உன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல காரியங்களை கொடுக்க நீ அறிந்திருக்கிறாய், அதை காட்டிலும் உன்னுடைய பரமபிதா நல்ல காரியங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன், நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கேட்கிறோமோ அதை பிதா மகிமைக்காக நமக்கு தந்தருள்வார் என்று பார்ப்போம். இந்த நாளில் கூட அதை மனதில் வைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரத்தில் எதையை கேட்டாலும் ஆண்டவருடைய நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் பிதாவாகி தேவனிடத்தில் நாம் கேட்கிறதை ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசித்து பிரார்த்தனை செய்வோமா? உங்களுடைய தேவைகள் எதுவாக என்ற மனதுக்குள்ளே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு இது தேவை, இது எனக்கு செய்தருளும், இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், இந்த தேவையை எனக்கு நிறைவேற்றும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடும் என்று நீங்கள் உங்களுடைய மனதில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அப்பா பிதாவே, எனக்கு இதை செய்யும், இந்த உதவி செய்யும் என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கே விடுதலையாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பர்வத்தின் தந்தை, ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலே கூட நீர் கொடுத்தமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. பூமியில் உள்ள தகப்பனை காட்டிலும் நீர் மேலானவர். நீர் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறீர், செய்து கொண்டிருக்கிறீர், செய்ய போகிறீர். அதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பிள்ளைகளுக்கு அடியனோடு இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, எல்லா விதமான என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. எல்லாவற்றுக்கும் நீரே அவர்களுக்கு தீர்வாக இருந்து இந்த நாளில் அவர்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிகளுக்கு அதிகமான காரியத்தை செய்து பரம தகப்பன் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை, நல்ல காரியங்களை நீர் செய்து இந்த நாளில் அவர்களை விடுதலையாக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் கூர்ந்து பிரியார் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்காக பாடுவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய பரம தகப்பன் உங்களுடைய காரியத்தையும் என்னுடைய காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிக்கப் போகிறார்.
விசுவாசிங்கள். இன்றே ஆண்டுடைய அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.